ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 17வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக விடுதலை பயண நூலிலிருந்தும் நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே ஆண்டவர் மோசேவிடம் திருத்தூயகத்தை எவ்வாறு உருவாக்குவது என்று ஒரு திட்டத்தை அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்வது போல ஒன்றாக செய்கிறார். அந்த திருத்தூயகத்தை சட்டமெல்லாம் வைத்து சரியாக செய்து முடித்த பின் அதன் மீது ஆண்டவர் மேகத்தூணாக இறங்கி வருவார். பகல் முழுவதும் மேகத்தூணாக மூடியிருப்பார், இரவு முழுவதும் நெருப்பு தூணாக மூடியிருப்பார். எப்பொழுதெல்லாம் அந்த மேகத்தூண் பகலில் எழுகிறதோ அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வார்கள். எப்பொழுது அந்த மேகத்தூண் எழாமல் இருக்கிறதோ அப்பொழுது அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்க மாட்டார்கள். இப்படி இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் இரவு முழுவதும் நெருப்பு தூணாகவும் பகல் முழுவதும் மேகத்தூணாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தினார். அதற்கு ஆண்டவர் மோசே வழியாக ஒரு திருத்தூயகத்தை ஏற்படுத்தினார். கடவுள் நம்மோடு கொண்டிருந்த உடன்படிக்கை, நானே உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள், அந்த வாக்குறுதியினுடைய ஆழம், அந்த வாக்குறுதியினுடைய தெளிவை ஆண்டவர் மக்களோடு, இந்த இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்து அவர் நிறைவேற்றினார். அவர் கொடுத்த வாக்கை ஒருபோதும் மீறுவது கிடையாது. நாமும் அந்த ஆண்டவருடைய அன்பு மக்களாக வாழ வேண்டும் என்றால் அவரிடம் நாம் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பல வகையிலே பல நேரங்களிலே ஆண்டவரோடு நாம் பல வாக்குறுதிகளை ஏற்படுத்தி இருப்போம். எனக்கு நீங்கள் இதை செய்தீர் என்றால் உமக்கு நான் இதை செய்கிறேன் என்று மிகவும் எளிதான ஒன்றை சொல்லி இருப்போம், அதையும் செய்ய மாட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அவரோடு இருக்கவும், அவரை அன்பு செய்யவும், அவரை மகிமைப்படுத்தவுமே. அதை நாம் செய்கின்ற தோறும் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். நற்செய்தி வாசகத்திலே விண்ணரசு என்பது கடலிலே வீசப்படும் மலைக்கு ஒப்பாகும். கடலில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அதை இழுத்து கொண்டு வரும். கரையிலே அமர்ந்து நல்லவற்றை கூடையில எடுத்து வைப்பார்கள், தீயவற்றை தூக்கி எறிந்து விடுவார்கள், சூளையிலே தள்ளி விடுவார்கள், நெருப்பிலே போட்டு விடுவார்கள். இறையாட்சி அப்படி இருக்கும் என்றே சொல்லிவிட்டு அந்த ஓமையினுடைய விளக்கத்தை சொல்லுகிறான். இறுதி நாளிலே வான தூதர்கள் வந்து நல்லவரையும் கெட்டவரையும் பிரித்தெடுப்பார்கள் என்ற செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, நல்லவர் யார், கெட்டவர் யார் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லவர் இயேசு கிறிஸ்துனுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து வாழுவது மட்டுமல்ல, அதை செயல்படுத்த வேண்டும். அவர்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், நல்லவர்கள். தீயவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய படிப்பினைகளையும் இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து தனக்கும் நல்லது செய்யாமல் மற்றவருக்கும் நல்லது செய்யாமல் மற்றவர்களுக்கு தீமை செய்து தீயோனுடைய ஆட்சியை பரப்புகின்றவர்களே தீயவர்களே ஆவார்கள். இவர்கள் நெருப்புக்கு செல்வார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்பவர்கள் விண்ணரசுக்கு செல்வார்கள். ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் ஒருபொழுதும் புறம்பே தள்ளிவிடுவது கிடையாது. ஆனால் அவர் காலம் தாழ்த்துகிறார். நாம் மனம் மாறி வரமாட்டோமா, அவரிடம் திரும்பி வரமாட்டோமா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கு தேவையான ஆசிரியை கேட்போம். தாயாம் திருச்சபை என்று லோயலா நகர் இன்னாசியாரை நினைவு கூறுகிறது. இயேசு சபை துறவியான இவர் இயேசு சபையை தோற்றுவித்தவர், இயேசு சபையினுடைய நிறுவனர். இன்று உலகம் முழுவதும் இந்த இயேசு சபை பரவி இருக்கிறது. இவருடைய முதல் குறிக்கோள் கல்வியிலும் மக்கள் முன்னேற வேண்டும், சமுதாயத்தில் முன்னேற வேண்டும். ஏனென்றால் ஒரு போர் வீரராக இருந்த இன்னாசியார் இறைவனுடைய விவிலியத்தை படித்து ஒருவன் உலகம் முழுவதும் தன்னதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற அந்த வார்த்தை மூலம் மனமாறி இயேசுவை உலகெங்கும் அறிவிக்க ஒரு சபையை நிறுவி இன்றளவும் அந்த சபை இயேசு கிறிஸ்து அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புனிதருடைய நினைவை திருச்சபை கொண்டாட அழைக்கிறது என்றால் அந்த புனிதரை போல நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம். எப்படி அவருக்கு ஒரு இறை வார்த்தை மனமாற்றியதோ நமக்கும் கடவுள் ஏதோ ஒரு இறை வார்த்தையை மனதில் கொண்டு திருப்பார். விவிலியம் படிக்கும் தோறும் அந்த இறை வார்த்தை நம்மோடு பேசும். அதனால் விவிலியத்தை கரங்களிலே இடுங்கள், படியுங்கள், கடவுள் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள், நீங்களும் இறை உறவிலே என்றும் நிலைத்திருக்கலாம். அதற்கான ஆசி வேண்டி தொடர்ந்து செவிப்போம்.
இந்த நாள் உங்களுக்கு நல்லாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.